நீ பாவம் செய்தாயா? பாவியாக உலகத்திலே வாழ்ந்தாயா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னுடைய மன்னிக்கும் தன்மையில் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். நீங்கள் உறுதிபட இல்லுங்கள். என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான். நான் செய்த பாவத்திற்கு என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நான் அவனுடைய அடிமை. நான் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவம் செய்தால் என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான். என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நிச்சயம் அந்த ரப்பிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று உறுதிபட இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு, யார் அந்த ரப்? அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியன் சந்திரனை படைத்தவன், காய்ந்து போன நிலங்களை எல்லாம் மழையை பொழியச் செய்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன்தான் வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் ரிசுக்கை தருகிறவன். அவன்தான் பார்வை புலனை தந்தவன். அவன்தான் செவி புலனை தந்தவன். அவன்தான் உங்களை மரணிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன்தான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவன்தான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தாக வேண்டும். அவன் மன்னிக்காவிட்டால் நிச்சயம் மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது.